குட் மார்னிங் சார். கிங்டம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை வந்து 1920 ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளைக்காரன் குடும்பம் தாங்க முடியாமல் ஒரு குரூப் வந்து ஆந்திராவிலேருந்து ஸ்ரீலங்காவில் போய் செட்டில் ஆகிறாங்க. இப்போ கதை நிகழ்காலத்தில் விஜய் தேவரகொண்டா வந்து ஒரு போலீஸாக இருக்காப்புல. அவரை வந்து ஒரு ஸ்பை ஆப்ரேஷனுக்காண்டி ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புகிறாங்க. அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டகர் போலீஸ்லாம் கிடையாது. இருந்தாலும் அவரை ஏன் ஸ்பை ஆப்ரேஷனுக்கு அனுப்புகிறாங்க, அவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது. அது என்ன அஜெண்டா, அந்த ஸ்பை ஆப்ரேஷன் என்ன, இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதை. இது ஒரு தெலுங்கு படம், ஒரு ஆக்ஷன் படம். இருந்தால் கூட ஓவர் த டாப் ஆக்ஷன்லாம் இல்லாமல், ரொம்ப மாஸ் மசாலா அப்படிலாம் இல்லாமல் இருந்தது வந்து ஒரு ஆறுதல். விஜய் தேவரகொண்டா அந்த ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாரு. பல இன்டென்ஷனான ஆக்ஷன் காட்சிகளில் கூட ரொம்ப கத்தாமல் அலட்டாமல் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாரு. அவரோட அண்ணனா வந்திருப்பார் சத்யதேவ், அவருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த படத்துடைய கோரே அந்த அண்ணன் தம்பி பாண்டிங் தான். அந்த பாண்டிங், அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சில காட்சிகள் நல்லாச்சே தவிர ஓவராலாக அந்த பாண்டிங் வந்து ஆடியன்ஸ்க்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. டெக்னிக்கலி சவுண்டான படம் தான். ஆக்ஷன் காட்சிகள், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் வந்து நம்ம அனிருத் பல காட்சிகளை எலிவேட் பண்ணது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு ஏரியா வரும். அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பழங்குடி மக்கள் மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு மாஃபியா கேங் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குரூப் மக்கள் இருக்காங்க இல்லையா, அது வந்து பல தெலுங்கு படங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் அங்கேயே இருப்பான். அந்த படத்தில் சாமியார் மாதிரி ஒருத்தர் வருவார். அவங்க பார்த்தீங்கன்னா யாராவது தப்பு பண்ணால் அவங்களே குத்தி கொள்ளுவாங்க. ஒரு மாதிரி குளிக்காமல் வைக்காமல் பல்லு தைக்காமல் சுற்றுற மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து பயங்கர இரிட்டேட்டிங்காக நான்சென்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அது நிறைய தெலுங்கு படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். புளிச்சக்கீரை ஓகே, புளிச்சக்கீரையை திருப்பியும் வினிகரில் ஊற்றி புளிக்க வச்ச மாதிரி இந்த மாதிரி புளிச்ச விஷயங்கள் படத்தில் அங்கங்கே இருக்கும். அது படத்தோட ஒரு பெரிய செட்பேக்கு. கடைசி கிளைமேக்ஸ், ஒரு கடைசி அரை மணி நேரம் வந்து படம் பயங்கர வயலன்ஸு. அந்த போர்ஷன் வந்து எனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு ஓடிடியில் தான் பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷனோட உட்காந்தா அப்படியே நெளிஞ்சு ஒர்க்கை பார்க்கலாம்.